நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம். ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துல இருந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அதுலேயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை தீபம். கார்த்திகை மாதம்னாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம்தான். அப்போ திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏற்றுறது உண்டு. இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட முன்னோர்கள் பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல் குடும்பத்தின் மகிழ்ச்சி, சுபிச்சம், செல்வாக்கு, வசதி, லட்சுமி கடாட்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதும், அதே போல் முன்னோர்கள் சாப நிவர்த்தி சரியாகும் அப்படிங்கிறதும், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில் அது அற்புதமாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோருமே அருள்பளித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்கள் என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது. அடுத்து இப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி கிரக மாற்றங்கள், கிரக பயிற்சிகள் அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும், எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகுது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். கிரக நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். 4ஆம் இடத்துல கேது பகவான், 5, 6ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி, கூட சூரியனும் சேர்ந்திருக்காங்க. புதன் பாக்கியாதிபதி புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. 10ஆம் இடத்துல எப்போதும் போல ராகு பகவான், 11ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் போல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், எப்பேற்பட்ட விஷயத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வேலை ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி சாதகமாக வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிருக்கு. 2வது விஷயம், கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கும். எதிரி, வம்பு, வழக்கு, தொந்தரவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு பயந்து ஓடும், விலகிச் செல்வார்கள் அப்படிங்கிற நிலை இருக்குது. அடுத்து பாருங்கள், பண வரவு, பணத்திற்கான முயற்சிகள் அனைத்துமே கைகூடும். அடுத்து குடும்ப பிரச்சனை முதல்ல சரியாகும்பா. இந்த கோர்ட்டு கேஸு, வழக்கு, விரிவினை, அதே நேரத்தில் விவாகரத்து சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும். திருமண பாக்கியம் கைகூடும். எப்படி? திருமண பாக்கியம் கைகூடும். திருமணம் இதுவரை நடக்கலை, ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் கைகூடும், திருமண பாக்கியம் நடக்கும், வரன் அமையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல வரனாகவே உங்களுக்கு அமையும். அற்புதமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்.
அடுத்து உங்களோட பாக்யாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி, மனைவி கணவனுக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய, பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய, பூர்வீக சார்ந்த விஷயங்கள், மக்களை சந்திக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து அரசு காரியங்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அரசுத்துறை சார்ந்த விஷயங்களை நீங்கள் சாதிச்சுக்கலாம். படிக்கிற குழந்தைகள், மாணவர்கள், போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ரைட் டைம். தாராளமாக எழுதுங்க. உங்களோட தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா உறுதியாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், நல்ல வெற்றி கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்லாயிருக்கு. அடுத்து என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அமோகமாக இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் நல்லா இருக்குது. நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருச்சு. இதுவரையும் தொழில் செஞ்சோம் ஆனால் லாபம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஏன் லாபம் இல்லை அப்படின்னா, சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து லாபத்தை குறைச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ குருவின் பார்வை பட்டுருச்சு. இனி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான லாபம், உங்கள் உழைப்பு, உங்கள் வருமானம், உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற எதிர்பார்த்த விஷயங்கள், பழைய விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய வரவு செலவுகள் எல்லாமே கணக்கச்சிதமாக வந்து சேரும். அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. வியாபாரம் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரம் நல்லாயிருக்கும். சரி, தொழிற்சாலை, தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பயன்படுத்திக்கங்க. காலகட்டம் ரொம்ப சூப்பர். அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், வயதானவர்கள், மூத்தவர்கள்லாம் எதுவும் முதலீடு செய்யலாமா? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக முதலீடு செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றும் பெரிய குறைபாடுகள் ஒன்றும் இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் சரியாயிரும். மருந்து மாத்திரைகள், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உணவு பழக்கத்தின் மூலமாக கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கக்கூடிய, முன்னேற்றம் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். ஓகேங்களா? இப்படி இருக்குது உங்களோட கிரக நிலைக்கான மாற்றங்கள். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கல, எந்தெந்த விஷயத்தெல்லாம் காலடி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்குது. முதல் விஷயம், வெளிநாடு, வெளியூர் போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. அடுத்து தொழில் லாபம், அதிக முதலீடு, அதாவது கூடுதல் முதலீடு போட்டு தொழிலில் கொஞ்சம் விரிவுபடுத்தணும்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இடம், வீடு, பூமி, சொத்து எதுவும் வாங்கணும், கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா லோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இடம், பூமி, சொத்து, வீடு அமையும். அதே போல் வண்டி வாகனங்களை மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் பார்த்திங்கன்னா வேறு என்ன, முயற்சி சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்லபடியாக வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. தொழில் பார்ட்னரில் இருந்த விரிசல்கள் மறைஞ்சு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஸோ கார்த்திகை மாதம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளோடு இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலை நல்லா இருக்குது அப்படின்னா இவை அனைத்துமே நல்லா சாதகமாக நடக்கும். ஒருவேளை தசாபுத்தி வந்து பத்தலை, சரியில்லை, நம்ம ராகு கேதுவோட திசை நடக்குது, ஆமாம், இல்லை வக்ரவம் பெற்றது கிரகங்களின் திசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்பார்த்த விஷயங்களுக்கு ஆப்போசிட்டாக மாற்றங்கள் நடக்கும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலையை அறிந்து தான் இந்த கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்போ சாதக பாதகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திசாபுத்தி பார்த்துக்கிட்டு பலனிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.